வணக்கம்ப்பா. நம்ம எலும்புகள், முட்டிகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்மளுக்கு கால்சியம் சத்து ரொம்ப தேவை. இந்த கால்சியம் சத்து சின்ன வகை அந்த முள்ளோட இருக்குல்ல அந்த மீன், அப்புறம் நெத்திலி மீன், இந்த பொடி பொடி மீனுகள்லாம் நல்லா அதில் அந்த முள்ளு முள்ளாக இருக்கும் பூரா கால்சியம் தான். அது சாப்பிடும்போது நம்ம காலு கை பலத்துக்கு, இந்த முட்டிக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ நெத்திலி கருவாடு நம்ம நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு சாதத்திலே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்த முறையை நான் சொல்லித்தரேன். எப்படின்னா நெத்திலி கருவாடை வாங்குங்க. வாங்கிட்டு கழுவிட்டு கொஞ்சம் நேரம் கூட மொத்தமாக கூட கழுவி காய போட்டு கூட எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு கடாயில் நல்லா சிறு தீயில் வறுக்கணும். நல்லா வாசம் வர வரைக்கும் வெறும் எண்ணெய் கிண்ணெய் ஊற்றக்கூடாது, சும்மா வறுக்கணும். வறுத்து நல்லா இதாகவும் அப்புறம் அந்த செதில்களை எல்லாம் எடுத்துடணும். கத்தி வச்சு லேசாக சொரிஞ்சு இந்த செதில், வால், மண்டை இதுகளெல்லாம் மண்டை கூட இருந்துட்டு போகுது. அந்த செதில் இதுகளை மட்டும் எடுத்தால் போதும், வால் கூட இருந்துட்டு போகுது. அப்படியே அதை அதுக்கு நமக்கு தேவையான அந்த கருவாட்டுக்கு தகுந்த தேவையான அவங்கவுங்க அளவை பார்த்துக்கோங்க. பூண்டு 2 காஞ்ச மிளகா, மற்றும் மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கருவாடையும் சேர்த்து போட்டு உரல் இருந்தால் உரல் அடிக்கலாம், இல்லை மிக்சியில் கூட போட்டு இந்த பல்ஸில் போட்டு 2-3 திருப்பினோம்னா அப்படியே பவுடராட்டம் வரும். அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் சாதத்தில் கூட நல்லா சுடு சாதத்தில் போட்டு சும்மா வெறுவாயில் கூட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு போட்டுக்கணும், நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த உப்பையும் வறுத்து போடுங்க. கல் உப்பை வறுக்காமல் போடாதீங்க. தேவையான உப்பை வறுத்து அதில் போட்டு நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டு சுடு சாதத்தில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு வாங்க. டெய்லி இவ்வளோ ஒரு உருண்டை சாப்பிட்டா கூட உங்களுக்கு கால்சியம் சத்து அபரிமிதமாக கிடைக்கும். கால் கை எலும்பெல்லாம் நல்லா பலப்படும், முட்டி வெளியே வராது.